அபிராமி அந்தாதியில் கடந்த பதிவில் 8 திக்கு உடையான் சிவபெருமானிடம் திருவுடையானிடம் சேர்பவளே என்று நிறைவு செய்திருந்தேன். அந்த வரியோடு இன்று அடுத்த பாடலில் பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது இடை இடை துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அன்னையே நீ பவளக்கொடி போன்ற அழகு உடையவள் நீ. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி தருகின்ற முத்து பல் அழகி. உன்னுடைய சிரிப்பு அழகு உடையது, முத்து பல் சிரிப்பழகி. அதற்கடுத்தது உன்னுடைய அருள் வெள்ளம் எமக்கு வேண்டும், என்னை ஆளக்கூடியவள் நீ என்கின்றார். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கு என்று குறிப்பிடுகிறார். சங்கரனினுடைய தவத்தை கலைக்கக்கூடியவள் என் அன்னை அபிராமி எப்படி தன்னுடைய கருணை ததும்புகின்ற மார்பகங்களினால் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சங்கரனினுடைய இடபாகத்திலே நீ பொருந்தி இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்த பாடலில் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடைக்கண் உண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அம்மையை பார்த்து உன்னிடத்திலே 2 திருவடிகள் இருக்கின்றன, அவை என்னை ஆளுகின்றன. உன்னுடைய கடைக்கண்களில் கருணை உண்டு, உன்னை முயற்சி செய்து தேடினால் பயன் உண்டு, முயற்சி செய்யாமல் இருந்தால் அதனால் எமக்கு எவ்வித பயனும் இல்லை. ஆகையால் முயன்று உன்னை தேடுகின்றவர்களுக்கு கருணை உண்டு, அதன் மூலம் யமனிடத்திலே இருந்து எனக்கு மீட்சியும் உண்டு. அம்பு தொடுத்த முப்புறங்களை எரித்து அழிக்கக்கூடிய சிவபெருமான் அம்பையும் வில்லையும் எடுத்து போர் செய்கின்ற அவரது இடபாகத்தில் அமர்ந்தவளே என்று இந்த பாடலில் நிறைவு செய்கிறார். இந்த பாடலிலும் அம்மையை ஒளியுடையவள் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த பாடலில் வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமென்றோ முன்சை புண்ணியமே என்று குறிப்பிடுகிறார். அன்னையே நீ ஒளிமயமாக இருக்கின்றார். வாழ்நுதற் கண்ணியை விண்ணவர்கள் யாவரும் வந்து உன்னை வணங்க வருகிறார்கள். எம்பெருமாட்டியே, உன்னை வணங்காதவர்க்கு நீ அருகில் இல்லை, தொலைவாக இருக்கிறாய். வணங்குகின்றவர்களுக்கோ தேவையான எல்லா விதமான கருணையையும் பொழிகிறாய். வாழ்நுதற் கண்ணியை எம்பெருமாட்டி விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே என்று குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் நான் உன்னை தொடுவதற்கு காரணம் நான் முற்பிறவில் செய்த புண்ணியம் என்று குறிப்பிடுகிறார். வாழ்நுதற் கண்ணி என்பது போன பாட்டிலும் இந்த பாட்டிலும் அம்மையினுடைய நெற்றி ஒளி உடையது என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளில் வள்ளுவரும் கூட ஓரிடத்தில் தலைவியை குறிப்பிடும் பொழுது காமத்து பாலில் ஒன்னுதற் கோவோ உடைந்ததை ஞாட்பினுள் என்று ஒளி பொருந்திய நெற்றி உடையவள் தலைவி என்று குறிப்பிடுவது இங்கு உற்று நோக்கத்தக்கதாகும்.
இங்கே முன்செய் புண்ணியமே என்று முடிக்கிறார். இதற்கு முன்பு 12வது பாடலிலும் கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் திரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளை என்று 12வது பாடலிலும் முன் செய்த புண்ணியம் தாள்தான் நான் உன்னை வழிபட முடிகிறது என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற நல்ல கருத்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.